பங்களாவின் அமைதியான அறைகளில் முறிந்த நிச்சயதார்த்தத்தின் சுவடுகள் இன்னும் நீங்காமல் இருந்தன. கோடீஸ்வரரான கௌதம் துரோகத்தால் மனம் உடைந்த நிலையில் தனது வாழ்க்கையை திசை தெரியாமல் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு நிம்மதி கிடைத்தது தொலைதூர கிராமத்திலிருந்து வந்து அவரது வீட்டை பராமரித்த மாயாவின் துல்லியமான பணிகளில்தான். எளிமையான கண்களும் சுறுசுறுப்பான கைகளுமாய் மாயா அவரது வாழ்க்கையில் ஒரு மெல்லிய தென்றலாய் அசைந்தாள். மற்றவர்கள் கவனிக்காமல் போனாலும் அவரது சீரற்ற நாட்களில் அமைதியை மீண்டும் கொண்டு வந்தாள். மேலோட்டமான உறவுகளுக்கு பழக்கப்பட்ட கௌதம் மாயாவின் சலனமற்ற இருப்புக்கு ஈர்க்கப்பட்டான். தனது நாட்களின் சிறு பகுதிகளையும் தனது எண்ணங்களையும் அவளிடம் பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினான். இது மாயாவை குழப்பியது. ஏனெனில் அவள் எப்போதும் தனது எல்லைகளை அறிந்தே வாழ்ந்தாள். அவளது சகோதரியின் திருமணத்திற்காக அவள் கிராமத்திற்குச் சென்றபோது பங்களா வெறுமையானது. அவள் இல்லாதது அவனுக்கு பெரும் வெற்றிடத்தை ஏற்படுத்தியது. அவன் அவளுக்கு போன் செய்தான். அது மாயாவை உறைந்து போகச் செய்தது. ஐயா, ஏன் அவளுக்கு போன் செய்ய வேண்டும்? அவனது இந்த மாற்றம் அவளுக்கு புரியவில்லை. பங்களாவிற்கு திரும்பியதும் கௌதம் மாயாவின் தையல் கலையின் மீதான ஆர்வத்தைக் கண்டான். அவளது விரல்கள் துணிக்கிழிசல்களில் அதிசயங்களைச் செய்தன. அவளது கனவுகளின் ஒளிக்கீற்று அவனுக்கு தெரிந்தது. அவள் தையல் மற்றும் வடிவமைப்பு கற்க அவளை ஊக்குவித்தான். கௌதமின் நண்பன் அவரது திடீர் உற்சாகத்தையும் வேலைக்கார பெண்ணை பற்றி அவன் அடிக்கடி பேசுவதையும் கவனித்து சந்தேகப்பட்டான். இந்த உறவு சரியில்லை கௌதம் என்று அவன் எச்சரித்தான். கௌதம் அதை அலட்சியமாகச் சிரித்து தள்ளினான். அது ஒன்றுமில்லை, நாங்கள் சாதாரணமாக இருக்கிறோம் என்றான். ஒரு மழை பொழிந்த மாலையில் உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கிய கௌதம் அவளது உதடுகளைத் தேடி குனிந்தான். மாயா திடுக்கிட்டு அவனைத் தள்ளினாள். ஆனால் அவரது கண்களில் தெரிந்த ஏக்கம், சொல்லப்படாத பாதிப்பு அவளை மீண்டும் அவனிடம் இழுத்தன. அந்த மின்னல் வேகத் தருணத்தில் வரம்புகள் மறைந்தன. அவர்கள் முத்தமிட்டனர். ஒரு தயக்கமான தேடல் விரைவாக ஆழமாகி அவர்களின் உலகங்கள் உடல் ரீதியாக ஒன்றிணைந்த ஓர் நெருக்கமான இடத்துக்கு அவர்களை இட்டுச் சென்றது. பயம் மாயாவை பிடித்துக் கொண்டது. மறுநாள் காலை அவள் நடுங்கினாள். அங்கிருந்து தப்பித்துவிட விரும்பினாள். கௌதம் அவளை அணைத்துக் கொண்டு தனது பெற்றோரிடம் பேசுவதாகவும் அவர்களுக்காக போராடுவதாகவும் உறுதியளித்தான். ஆனால் அவன் வீடு திரும்பிய போது மாயா அவனுடன் பேசுவதை நிறுத்திவிட்டாள். மாயா தைத்த ஒரு ஆடை கௌதமின் நண்பர்களிடையே எதிர்பாராத புகழ் பெற்றது. அவளது கலைத்திறனை மெச்சிய அவரது டிசைனர் நண்பன் மாயாவுக்கு ஒரு வேலையை வழங்கினான். நடைமுறைக்கேற்ற சிந்தனையுடனும் சுதந்திரத்துடனும் மாயா தனது படிப்பை முடித்ததும் யோசிப்பதாக கூறினாள். பின்னர் அவரது தாயின் விருந்தின் போது மாயா மற்ற பணிப்பெண்களுடன் அமர்ந்து சாப்பிடுவதை அவளது தாய் கண்டாள். விதிமீறலால் கோபமடைந்த கௌதமின் தாய் அவளை அழைத்துக் கண்டிக்க கௌதம் சங்கடத்துடனும் கோபத்துடனும் பாதுகாக்கும் உணர்வுடனும் இடையில் புகுந்தான். மற்ற பணிப்பெண்களின் பார்வைகளாலும் கௌதமின் அலட்சியமான தொனியாலும் அவமானமடைந்த மாயா அவனுடன் வாதிட்டு அங்கிருந்து வெளியேற வேதனையான முடிவை எடுத்தாள். பின்னர் கௌதம் அவளை தடுத்து நிறுத்த கெஞ்சியபோது அவள் மறுத்துவிட்டாள். அவள் மனம் வலியால் துடித்தாலும் அவள் உறுதியாய் விலகி நடந்தாள். மாயா சென்றதால் நிலைகுலைந்த கௌதம் தனது தந்தையிடம் தனது உணர்வுகளை வெளிப்படுத்தினான். அவனது தந்தை உலக ஞானமிக்க மனிதர். இது உனக்கோ அவளுக்கோ உதவாது மகனே. அவளை போக விடுவதுதான் நல்லது என்று எளிமையாக கூறினார். ஆனால் தூரம் அவர்களின் ஏக்கத்தை ஆழப்படுத்தியது. மாயா அவரது நண்பரின் டிசைன் அலுவலகத்தில் சேர்ந்தாள். தனது வேலையில் ஆறுதல் கண்டாள். தொலைபேசி அழைப்புகள் மீண்டும் தொடங்கின. அவள் எப்போதும் ஐயா என்று பதிலளிப்பாள். அவன் கெஞ்சுவான், என்னை கௌதம் என்று அழை. அவள் மறுப்பாள். அவர்களுக்கு இடையிலான கண்ணுக்கு தெரியாத சுவர் அப்படியே இருந்தது. ஒரு நாள் பல அழைப்புகளுக்குப் பிறகு அவன் அவளுக்கு அழைத்தபோது ஒரு மென்மையான குரல் பதிலளித்தது, கௌதம். அந்த ஒரு வார்த்தையில் தலைப்புகளுக்கு அப்பால், பிரிவினைகளுக்கு அப்பால் ஒரு புதிய அத்தியாயம் உருவானது. ப்ளீஸ் லைக், ஷேர்.